விதிக்காத குழந்தைகளுக்கு மார்க்கம் வராது. யாரையாவது அல்லாஹ் பக்குவப்படுத்த நினைத்தால் இல்மு படிக்க சொல்லுவான், இல்மை தேட சொல்லுவான். யாரை பக்குவப்படுத்த நினைத்தால், ஆதமை முதலில் பக்குவப்படுத்த நினைத்தான், முதலாக இல்மை கொடுத்தான். எல்லாமே அப்புறம். மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக வருகிறார்கள், அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும். கொஞ்சம் என்ன செய்தான்? ஹிதர் என்ற ஒரு நபியிடத்தில் அனுப்பி வைத்தான், ஒரு இறைநேசரிடத்தில் அனுப்பி வைத்தான். போய் படி, இல்மு படி என்றான். பக்குவப்படுத்த நினைக்கும் போதெல்லாம் இறைவன் இல்மை தான் கற்றுக் கொடுப்பார். நம் குழந்தைகள் பக்குவப்பட வேண்டுமானால், குண ரீதியாக, மார்க்க ரீதியாக, ஒழுக்க ரீதியாக மேம்பட வேண்டும் என்றால் அந்த குழந்தைகள் மதரசாவின் படி மிதித்தாக வேண்டும். ஒரு சின்ன குழந்தையை தைரியசாலியாக நம்மால் வளர்க்க முடியும், கோழையாக வளர்க்க முடியும், தொழுகையாளியாக வளர்க்க முடியும், பெரியவர்களை மதிக்கிற பண்புள்ளவனாக வளர்க்க முடியும். இது எல்லாமே அந்த குழந்தையாக இருக்கிற போது நாம் வளர்க்கிற, நாம் உருவாக்குகிற இதுல தான் இருக்கு. பின்னால் ஒரு 40-50 வயதை கடந்ததற்கு பின்னால், அவன் பெரியவனானதற்கு பின்னாலும் அவன் சொல்ல வேண்டும், என் பெற்றோர் என்னை இப்படி மார்க்க நெறிகளை கொடுத்து என்னை வளர்த்தார்கள் என்று சொல்ல வேண்டும். என் வீட்டில் தொழுகாவிட்டால் என்னை அடிப்பார்கள், திட்டுவார்கள், நாங்கள் அப்படித்தான் வளர்ந்தோம் என்று அவன் 50-60வது வயதிலும் சொல்ல வேண்டும்.